இருக்கிற காய்கறி எல்லாத்தையும் போட்டு ஒரு சாம்பார் பண்ண போகிறோம். முதல்ல எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், கொஞ்சம் நெய் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம், கடுகு, ஒரு 3 குண்டு மிளகா இதை போட்டுடணும். காய்கறி பூசணிக்காய், பரங்கிக்காய் பார்த்திங்கன்னா தெரியும். பூசணிக்காய், பரங்கிக்காய், கேரட்டு, அப்புறம் குடமிளகா எல்லாத்தையும் நல்லா வேக வச்சிடணும். ஒரு பாத்திரத்தில் வச்சு முதல்லையே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கத்திரிக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், கேரட்டு, குடமிளகாய் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ரெடியாக வேக வச்சிடணும். தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சுட்டாக்கா அந்த நல்லா வெந்துடும். மிளகாப்பொடி தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். இப்போ இந்த வெந்த காய்கறியை தண்ணியோடு அப்படியே போட்டால் நல்லா அருமையாக இருக்கும். நிறைய காய்கறிகள் இருந்ததுன்னா உடம்புக்கு அவ்வளோ விட்டமின் ஆகும். நல்ல பெருங்காய பவுடர். முதல்ல பருப்பையும் புளியும் குக்கரில் வச்சு நம்ம பண்ணிட்டா அது நல்லா வெந்திருக்கும். புளி கூட இந்த குக்கரில் வைக்கும்போது ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். பருப்பை நல்லா வெந்திருக்கு ஒரு 3-4 இது வச்சு. இப்போ அதை ஒரு மத்தால் நல்லா கிடையணும். அது கிடையும் போது அது சாஃப்டாகிடும். சாதம் வைக்கும்போது பருப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு இப்படி ஊற இது பண்ணிடலாம். புளியை கூட ரெடியாக அப்படி பண்ணி வச்சுட்டாக்க புளியை சக்கை இல்லாமல் நிறைய காய்கறிகள் போட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும். 4 கறி இருந்தால் அரியா பொண்ணும் கறி சமைப்பான்னு ஒரு பழமொழியே உண்டு. நிறையா காய்கறிகள் இருந்தாலே சமையல் பண்ணுறது கொஞ்சம் எளிதான வேலை. காய்கறி போடும்போது தான் அந்த டேஸ்ட்டும் அந்த இதுவும் நல்லாவும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நெய் எது கொஞ்சம் ஊற்றுறோன்னா அந்த டேஸ்ட்டை கொஞ்சம் அது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு. பருப்பு அப்படியே கொட்டிடணும். தேவையான உப்பு போடணும். மல்லிப்பொடி தானே, தனியா இதெல்லாம் போட்டு தனியா மிளகா போட்டு அரைச்சி வச்ச பொடி. சாம்பார் பொடியும் போடணும், இந்த தனியா பொடியும் கொஞ்சம் போடணும்.
உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். சக்கரவள்ளி ஃப்ரை நம்ம முன்னாடி வச்சோம், அது நல்லா இப்போ வெந்திருக்கு. சக்கரவள்ளி அந்த தோலை சீவ தேவையில்லை. பாருங்கள், நல்லா கம்முன்னு அருமையாக வெந்திருக்கு.